வந்திருக்கக்கூடிய இந்த படைப்பினுடைய இந்த படத்தை நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு முதல்ல கிட்டு அவர்கள் கூட்டிகிட்டு வந்தது அண்ணன் ராவணன் அவர்கள். இவர் பரமக்குடியில் இருக்கார். ரொம்ப சராசரியான ஒரு சாதாரண ஒருத்தர் தான். பெரிய வசதி வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஆனால் இந்த படம் எடுப்பதற்காக முன்படமாக 10 லட்சம் ரூபாயை முதன்முறையாக கொடுத்து இதை துவக்கி வைத்தது இவர் தான். ஸோ இப்படி ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு இவ்வளோ உணர்வு இருக்கும் பொழுது, சினிமாவுக்குள்ளே இருக்கிறோம், இந்த மொழியை வச்சு தான், இந்த இனத்தை வச்சு தான் நம்மளாம் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். அப்போ நம்ம ஏன் செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு வெறி எனக்கு வந்தது அண்ணனை பார்த்து தான். அதற்கு அடுத்ததாக இவருடைய நண்பர் நேசமணி அண்ணன் அவர் வெளிநாட்டில் இருக்கார். ஸோ அதற்கு அடுத்ததாக எனது தம்பி கரிகாலன், அவருடைய மனைவி தான் என்னுடைய தங்கச்சி தான் அது. ஸோ அவன் தான் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நமக்குன்னு ஒரு இந்த மாதிரியான படைப்புகளை, தமிழர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுகளை வரக்கூடிய கால சந்ததிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு நான் கூட இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுத்து இந்த நிமிடம் வரை எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எனது தம்பி கரிகாலனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல் இங்கே வந்திருக்கக்கூடிய எனது தம்பிகள் தாமோதரன், கோவிலர், அதுக்கப்புறம் இயக்குனர் பொன்ராம் அவர்கள், அப்புறம் எனது நண்பர் இயக்குனர் கௌதம் அவர்கள் என்னுடைய அழைப்பின் பேரில் இங்கே கலந்துக்கிட்டதுக்கு என்னுடைய நன்றி. அடுத்து என்னுடைய தம்பி தெலுங்குக்காரன் நம்ம சிவா, அவன் ஒரு படம் பண்ணியிருக்கிறான். அந்த படம் பெரிய நல்ல கேரக்டர் நான் நடிச்சிருக்கிறேன். அது பிப்ரவரி மாதத்தை அதை வெளியிட போகிறோம். அதுவும் ICW தான் ரிலீஸ் பண்ணோம். அடுத்து எனது நீண்டகால நண்பரும் எனது அருமை அண்ணனுமான தேனப்பன் அவர்கள், அதுக்கப்புறம் நடிகர்கள் 2 பேர் மகேந்திரன் தம்பி 2 பேருமே நல்லா இதில் குறிப்பாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் படம் பாருங்கள். அடுத்து என்னுடைய அழைப்பை ஏற்று முதலாக தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய எனது அப்பா தானு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த கதையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது மேகது படம் பார்த்து தான் எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு. அவர் சொன்னதை சரியாக பண்ணியிருந்தார். ஸோ அவர் என்ன கேட்டாரோ அதை நான் சிறப்பாக அவர் தயாரிப்பாளராக அவரை செஞ்சு கொடுத்துருக்கேன். அவரும் நேர்மையாக உண்மையாக இந்த படத்துக்கு உழைச்சிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாருமே அந்த கதாபாத்திர தேர்வெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர். நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பிரத்யேகமான காட்சி நம்ம போட்டு காட்டுவோம். பிப்ரவரி மாதம் இந்த படத்தை நம்ம வெளிக்கொண்டு வர்றோம். என்னுடைய ஆசை தமிழ் சினிமாவில் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயத்தை, குறிப்பாக இலங்கையில் நடந்த ஒரு இன அழிப்பை ஒரு வரலாற்று பதிவாக பண்ணணும்னு சொல்லி எடுத்து முதன்முறையாக நமது தணிக்கை அதிகாரிகள் இடத்துல சர்டிஃபிகேட் வாங்கின முதல் படம் எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, இதை உண்மையே நான் ஒன்று சொல்லணும். என்னுடைய மகன் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணான். ஆனால் என் பையன் என்கிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளோ ட்ரையாக, இவ்வளோ சீரியஸாக, இவ்வளோ ஒரு மாதிரியான ஒரு படத்தை எதுக்கு டேடி நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் காசு செலவு பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். ஏன்னா இவங்க லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணும்பொழுது கூட எனக்கு மண், மொழி, இனம் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் யார் டேடி இப்போ அந்த காலத்தில் ஏற்றுக்குவாங்க? இல்லைடா, இது நடந்த காலகட்டங்கள். அப்பா காதலிச்சாங்க, நிறைய பேர் போராளிகள் காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க, நானே நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த காதலில் கூட அவங்கள்ட்ட ஒரு ஒழுக்கமும் ஒரு அறமும் இருந்தது. அது அவங்களுக்கு புரியலை. உனக்கே 21 வயசு பையன், உனக்கே தெரியலைன்னா நான் என்னடா பண்ணுறேன் பொழுது அடுத்த தலைமுறைக்கு சுத்தமாக இது தெரியாமல் போயிருமேங்கிறக்காக தான் எடுத்தேன். ஆனால் அப்போ என் பையன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி, அப்பா நிறையா காசு பண்ணலாம், உனக்கு சேர்த்து வைக்கலாம், எதுவும் ஃபீல் பண்ணாத, ஃபியூச்சரில் நீ நடிகராக எப்படியோ ஒரு இடத்துல ஒரு ஆள் ஆயிடுவேன். அப்படி ஆனாலும் கூட வரக்கூடிய காலங்களில் நடிகர் கருணாஸோட பையன், MLA கருணாசு பையன்லாம் சொல்கிறத விட இந்த சல்லியர்கள் ஒரு படம் எடுத்தானே அவனோட புள்ளன்னு உனக்கு ஒரு அடையாளத்தை என்னால் உருவாக்கி கொடுங்க, இதாண்டா உடனே நான் கொடுக்குற சொத்து அப்படின்னு தான் நான் அவன்கிட்ட சொன்னேன். உண்மையில் அந்த உணர்வோடு தான் இதை நம்ம செஞ்சுருக்கிறோம். எல்லாருமே நமக்கு என்னன்னு போயிட்டோம்னா வேறு யார் தான் செய்கிறது அப்படிங்கிறது. அதாவது இது நம்ம நாடு, அது நம்ம ஊர், தமிழ்நாடு நம்ம ஊர். இந்த ஊரில் எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்பவன் தமிழனாக இருக்க வேண்டும். அதற்கான சீமானவர்களை உரையாற்ற வருக என்று நான் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் வர்ற வீடியோ நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.